தெற்கு திக்குக்கு போன ஹனுமத் பிரபதிகளான வீராள் விந்திய பர்வதத்தினுடைய கீழ்பாகத்துல ஒரு பெரிய ஸ்வயம்பிரபா பிலம், அதுக்குள்ள புகுந்தோ அங்க ஒரு பெரிய லோகம் ஸ்வயம்பிரபேன்னு ஒரு தபஸ்வினி. அங்கெல்லாம் போய் தேடி அவளுடைய அனுகிரகத்தினாலே தெற்கு சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்து அலை அடிக்கிறது. சீதையோ காணல, நாளோ ஆயிடுது, இனிமே அங்க போனா ஜீவன் போயிடும், நாமெல்லாம் பிராயோபவேஷம் பண்ணிவிடுவோம். பிராயோபவேஷம்னா தர்ப்பத்தை போட்டுன்னு படுத்துன்னு விடுறது, ஆகாரம் பண்ணாமே என்னைக்கு உயிர் போறதோ அன்னைக்கு விட்டு விடுறது, அது மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப புண்ணியம்னு சொல்லியிருக்காள். அப்படி சரீரத்தை தியாகம் பண்றதே ஒரு ஜட்டாயு ராமனுக்காக சரீர தியாகம் பண்ணலையா இப்படி சொன்னாள். இது அந்த மகேந்திர பர்வதத்தினுடைய நுனியில இருந்த சம்பாத்தி ஜட்டாயுனுடைய தமயம். என் தம்பி ஜட்டாயு காலமானான்னு சொன்னது ஆறுன்னு கேட்டாள். எல்லாரும் அங்கேருந்து ஓடி போய் பார்த்தா ரக்கை இல்லாம மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கார் சம்பாத்தி. சம்பாத்தி தன் கதையை சொல்லி தன் தம்பி ஜட்டாயுன்னு சொல்ல, என்னை கொண்டு போய் சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணி வைங்கோன்னு சொல்லி வானங்கள்லாம் சமுத்திரத்துக்கு தூக்கிட்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு சம்பாத்தியே மறுபடியும் அந்த மலையில குகையில கொண்டு வச்சது. உடனே ராமச்சரித்திரத்தை சொன்னாள். ராமாயணத்தை கேட்டதே சம்பாதிக்கு ரக்கம் முளைச்சு போச்சு. ராமச்சரித்திரம் கேட்டா சகல துரிதமும் விலகுங்கிறதுக்கு சம்பாதி ஒரு திருஷ்டாந்தம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தசரதன் பிறப்பதற்கு முன்னாடி முதற்கொண்டு ரெக்க இல்லாம இருக்க அந்த சம்பாதிக்கு ரெக்க. உடனே ஆகாசத்துல போய் பறந்து சம்பாதி லங்கையில சீதை இருக்கான்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டாள்.